ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக லீடர் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து டைட்டில் கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. அந்த டைட்டில் கிளிம்ஸுக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, என்ன இவ்வளவு கண்டெய்னர் போகுது? வண்டி எங்கடா போச்சு? த லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர் ப்ரொடக்ஷன். தேடிட்டு இருக்கானே. அண்ணனுக்கு தெரியறதுக்குள்ள கண்டுபிடிங்கடா. அண்ணே, பூரா வண்டி இங்கே தானே இருக்கு. எவன் பண்ணதுன்னு தெரியலண்ணே, போய் பார்க்குறேண்ணே. என்னாச்சு? யாரோட அவன் நம்ம வண்டியை தொட்டிருக்கான்? போலீஸா, கஸ்டம்ஸா, நேவியா, இல்ல கேங்ஸ்டரா? அப்பாண்ணே. என்னல சொல்லுத? ஆமாண்ணே, அந்த பிள்ளையோட அப்பா. வேற மாதிரி லெஜண்ட் சரவணன். வேற மாதிரி சூப்பரா இருக்கு. நீ என்ன பெரிய ஹீரோவா? தாமாடா, எல்லா அப்பனும் தான் பிள்ளைக்கு ஹீரோ தான்டா. Written and directed by R.S. Durai Sendil Kumar. I like this flavor, pa. Hey, leader. April 2026. ஓகே, டைட்டில் கிளிம்ஸ் பார்த்தாச்சு. டைட்டில் கிளிம்ஸ் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. நான் கூட வந்து பெருசா எதிர்பார்க்கல. டைட்டில் கிளிம்ஸ் வந்து பெருசா எதிர்பார்க்காம தான் சும்மா தான் போய் பார்த்தேன். ஆனா உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலேயே லெஜண்ட் சரவணன் சாரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், லுக்கா இருக்கட்டும், அந்த விஷுவல்ஸ், அந்த டைட்டில் கிளிம்ஸோட விஷுவல்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், அந்த டைட்டில் கிளிம்ஸ் வந்து எடுத்த விதமா இருக்கட்டும், எல்லாமே வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஓகேங்களா? லெஜண்ட் சரவணன் சாரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அவ்வளவா போகல. அத வந்து எல்லாருமே ட்ரோல் தான் பண்ணாங்க, மீம் மெட்டீரியல் ஆக்குனாங்க. அத வந்து யாருமே பெருசா வந்து செலிப்ரேட்லாம் பண்ணல. ஓகேங்களா? அத வந்து ட்ரோலா மாத்துனாங்க, மீமா மாத்துனாங்க. அவர் ஆக்டிங்க வந்து குறை சொன்னாங்க. அவரோட லுக்க குறை சொன்னாங்க. இந்த மாரி எல்லா விஷயத்துலயுமே அந்த படத்த வந்து ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா வந்து அதெல்லாம் மாத்துற விதமா இந்த படத்துல வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் அவரோட லுக்க மாத்திருக்காரு. ஓகேங்களா? அவரோட லுக்க மாத்திருக்காரு. 2வது வந்து அவரோட ஆக்டிங்க மாத்திருக்காரு. அவரோட டயலாக் டெலிவரிய மாத்திருக்காரு. அதாவது அவர் டயலாக் பேசுற விதத்த மாத்திருக்காரு. அது உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்கு. அதாவது அவர் ஆக்டிங்கும் சரி, அவரோட லுக்லயும் சரி, அவரோட டயலாக் டெலிவரிலயும் சரி, அவர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு முன்னேற்றத்த வந்து குடுத்திருக்காரு. உண்மையிலேயே வந்து அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து சினிமாக்கு வந்தோமா, சும்மா பேருக்கு நடிச்சோமான்னு இல்லாம, அந்த சினிமாக்காக அவர மாத்திக்கிட்டு, அவரு அதுக்காக உழைக்கிறது வந்து உண்மையிலேயே சொல்றேன். அவர் சினிமால ஒரு நல்ல உயரத்துக்கு சீக்கிரமாவே போவாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம லெஜண்ட் சரவணன் சார் வந்து ஒரு பெரிய பிசினஸ்மேன். ஓகேங்களா? லெஜண்ட் சரவணன் சார் வந்து பெரிய பிசினஸ்மேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல, அவர் தான் காசு போடுறாரு. அவர் தான் புரொடக்ஷனும் பண்றாரு. அப்படி இருக்க பட்சத்துல, அவர் வந்து சும்மா பேருக்கு நடிச்சுட்டு போயிரலாம். நான் தானே காசு போடுறேன். நான் என்ன வேணா நடிப்பேன். நான் என்ன வேணா பண்ணுவேன்ற மாரி நடிச்சுட்டு போயிரலாம். ஆனா வந்து அவர் அப்படி நினைக்கல. அவர் அப்படி நினைக்காம ஒரு நல்ல படத்த குடுக்கணும். எல்லாரையும் என்டர்டெயின்மென்ட் பண்ணணும். அதுக்காக நம்மள மாத்திக்கணும். நல்லா நடிக்க கத்துக்கணும். புதுசு புதுசா ட்ரை பண்ணணும். இந்த மாரி அவர் நெறைய முயற்சி பண்றாரு. அது வந்து இந்த டைட்டில் கிளிம்ஸ் பார்க்கும்போதே தெரியுது. அதாவது முதல் படத்துக்கு வந்ததுக்கும், 2வது படத்துக்கு இந்த டைட்டில் கிளிம்ஸ் வச்சு பார்க்கும்போதே தெரியுது. அவரோட ஆக்டிங்லயும் சரி, அவரோட டயலாக் டெலிவரிலயும் சரி, அவர் எவ்வளோ இம்ப்ரூவ்மென்ட் குடுத்துருக்காருன்னு. உண்மையிலே வந்து இதுதாங்க சினிமாக்கு தேவ. ஆரம்ப காலகட்டத்தில அவ்வளவா பெருசா நடிக்கலைனாலுமே, போக போக தன்னை டெவலப்மென்ட் பண்ணிக்கணும். அதே இடத்துல இருக்கக்கூடாது. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில நம்ம ஒரு சுமாரா நடிக்கிறோம். கடைசி வரைக்குமே சுமாரா நடிக்கிற மாரியே இருந்துறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரை பண்ணோம்னாலே வந்து கண்டிப்பா நம்ம நல்லாவே நடிக்கலாம். அத வந்து உண்மையிலேயே வந்து லெஜண்ட் சரவணன் சார் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே வந்து நான் ஆரம்பத்தில வந்து ஃபர்ஸ்ட் படம் நான் அப்படி இருந்த மாரி தான் இருக்கும் அப்படின்ற மாரி தான் நெனச்சேன். ஆனா உண்மையிலேயேங்க வேற லெவல்ல இருந்துச்சு டைட்டில் கிளிம்ஸ். உண்மையிலேயே வந்து ஸ்டோரி வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா?
அதாவது இந்த டைட்டில் கிளிம்ஸ்ல வந்து கதை எதுவுமே சொல்லல. இருந்தாலும் அவங்க ஒரு இது சொல்லியிருக்காங்கல்ல. அத பத்தி நான் பார்த்துருவோம். அதாவது வில்லனோட 9 கண்டெய்னர வந்து ஹீரோ வந்து எடுத்துடுறாரு. ஓகேங்களா? 9 கண்டெய்னர வந்து ஹீரோ வந்து எடுத்துடுறாரு. அப்படி எடுத்ததுக்கப்புறம் வில்லனோட ஆட்கள்லாம் அத தேடுறாங்க. தேடுனதுக்கப்புறம் அவர கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சோனே அவர் கூட ஒரு ஃபைட் போகுது. அதாவது ஒரு ஃபைட் போகுது. அதே மாரி வில்லன் கூட அவங்க பேசிக்கிட்டே தான் சண்டை போடுறாங்க. அப்படின்றப்போ வந்து வில்லன் வந்து யார்ரா அத பண்றது? அப்படின்னு ஒவ்வொரு ஆளா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அவங்க சொல்றாங்க இந்த மாரி பொண்ணோட அப்பா அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொன்னோனே வந்து ஒரு ஃபைட் போகுது. வேற லெவல் ஃபைட்டுங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. மோக்கோபோட் கேமராலாம் யூஸ் பண்ணி வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட்ல அவர் சூப்பராவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா? கடைசில வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாரியே சாப்பிட்டுட்டு, அவங்க கண்டெய்னர்லாம் வெடிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. உண்மையிலேயே நல்ல இம்ப்ரூவ்மென்ட் குடுத்துருக்காருங்க. படத்துக்கும், இந்த படத்துக்கும் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் குடுத்துருக்காரு. படமும் இதே மாரியே நல்லா வந்துச்சுன்னா, உண்மையிலேயே வேற லெவல்ங்க. வேற லெவலா இருக்கும். சொல்லப்போனா, இந்த படத்துல வந்து அவருக்கு பொண்ணா நடிச்சிருக்க பொண்ணு தான். லியோ படத்துல விஜய் சாருக்குமே பொண்ணா நடிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த அந்த டைட்டில் கிளிம்ஸ்ல லாஸ்ட் வந்த சீன பார்க்கும்போது, லியோ படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. லியோ படத்துல கூட சாக்லேட் வந்து விஜய் சாரும் அந்த பொண்ணும் சாப்பிட்டுட்டு பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்மிஷன் சீன் ஓகேங்களா? அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாரி தான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறதும் அதுவும் இருந்துச்சு. ஓகேங்களா? உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஏப்ரல் 2026 தான் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்றேன். உண்மையிலேயே படத்துக்காக வெயிட் பண்றேன். ட்ரெய்லர் வரட்டும் பார்ப்போம். எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் குடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.